வணக்கம். 2025 மிதுன ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசி ராசி மண்டலத்தில் 3வது ராசி, புதனுடைய ஆட்சி வீடு, இரட்டைத்தன்மையுள்ள குணமுள்ள ஒரு ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்க இரட்டைத்தன்மை உள்ள குணத்தோடு இருப்பாங்க. முதல் நாள் சாயங்காலம் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, மறுநாள் முடிவை மாற்றிடுவாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. சாஃப்ட்வேர் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில் கொடியட்டி பறக்கிறவங்க பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க. மிதுன ராசியில் மிக முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஈஸ்வர பெருமான் சிவபெருமானுடைய நட்சத்திரமாகும். அதில் இருக்கிற நட்சத்திரம் ரொம்ப யோக நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மிருகசீரிச நட்சத்திரமும் ரொம்ப யோக நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். அதனால் மிதுன ராசி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ராசியாக கருதப்படுகிறது. அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிவ் மைண்டை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அந்த மிதுன ராசிக்காரவங்க எப்பவுமே ஒரு கால்குலேட்டிவ் மைண்டோடையே இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த மிதுன ராசியுடைய அந்த ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா கடனுக்கும் காரகத்துவம் வைக்கிற கிரகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மிதுனம் கன்னி ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் கடன்பட்டு ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணுறது, கடன்பட்டு எதையும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே விரைய குருவாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு இருந்துச்சு. சனி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடத்துல சனி இருந்தார். ராகு கேது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் கேந்திரத்தில் உட்காந்துருந்தாங்க ராகு கேதுக்கள். ஸோ 4 ராகு கேதுவும் சனி 9ஆம் இடத்துலையும் குரு 12லையும் உட்காந்துருந்தாங்க. இதில் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற பிளானட்னு பார்த்தீங்கன்னா சனி அஷ்டமத்து சனி விலகுனது ஒன்று தான் மிதுன ராசிக்கு ஒரு பலமே ஒழிய, இந்த கேந்திரத்தில் ராகு கேது நின்று அதே நேரத்தில் குருவும் மறைஞ்சிருக்கிறது கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லை. நல்லா சொன்னால் சுப விரயங்கள், அதே நேரத்தில் கடந்த காலங்களில் விரய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாருக்கு? மிதுன ராசிக்காரவங்களுக்கு. சரி, இப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அற்புதம் வாய்ந்த அருமையான ஒரு பீரியடு. என்னடா இப்போ ஜென்மகுரு வரப்போதே இவர் இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்க வேண்டாம். ஜென்மகுரு வந்தால் எல்லா பேர்த்துக்குமே ஜென்மகுரு கெடுக்காது. சரிங்களா? இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் அவங்களுக்கு மிதுன ராசியிலேயே வேற ஏதாவது ஒரு நல்ல கிரகம் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணமாக சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு, அல்லது குருவே அங்கே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த குருவை, பிறந்த கால குருவை கோச்சார குரு தொடுற காலம் நல்ல காலமாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் சனியே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே குரு போகும்போது ஜென்ம குருவுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பிறந்த கால ஜாதகத்தில் அந்த மிதுன ராசியில் சனி இருந்தால் அந்த இடத்த குரு கிராஸ் பண்ணுறது ஜென்ம குருவுடைய அந்த கெடுபலன்கள் அவ்வளோவா இருக்காது. சரிங்களா? மொத்தத்தில் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது மிதுன ராசிக்காரவங்களுக்கு. அதே நேரத்தில் சனி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு கேது 3-9க்கு வர்றது ஒரு நல்லது. ஏன்னா ராகு 9ஆம் இடத்துலையும் கேது 3ஆம் இடத்துலையும் வர்றது, அதாவது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு வர்றது ஒரு ஃபேவரபுளான ஒரு அமைப்பு தான். சனி 10க்கு போகிறார். 10ல் சனி இருந்தால் என்ன பண்ணும்? அதிகமாக வேலை வாங்க வைக்கும். ஒரு வேலைக்கு நம்ம 4 தடவை அலையிற மாதிரி இருக்கும், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் அந்த 10ஆம் இடத்து சனி கொடுப்பார். வேலை பழுவை கூட்டுவார், அவ்வளோதான். மற்றபடி அந்த வேலை பழுவை கூட்டினாலும் அந்த வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது. ஜென்ம வியாழன் இருந்தாலுமே ஜென்மத்தில் வியாழன், அதுக்கு கேந்திரத்தில் சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நல்ல ஆண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்குது. வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரவங்களுக்கு இது அற்புதமான பீரியடு. வெளிநாடு தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025 மிதுன ராசிக்கு கண்டிப்பாக ஒரு 75 மார்க் கொடுக்கலாம். ரொம்பவே சிறப்பாக இருக்குது மிதுன ராசிக்காரவங்களுக்கு. நன்றி.